1 மினிட். சார், நான் இப்ப கமிஷனரை பார்க்கணும். காரணமே இல்லாம அப்படிலாம் கமிஷனரை போய் பார்க்க முடியாது. அவருக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சார், எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத என்னோட அம்மாவை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க சார். சரியான ஆதாரமும் சாட்சியம் இல்லாததுனால இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா என்கிட்ட ஒரு சில முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு. அத வச்சு இந்த கேஸ மறுபடியும் ஓபன் பண்ணி விசாரிக்கணும் சார். அதான் கமிஷனரை நேர்ல பார்த்து கேஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. ஒரு கேஸை எப்போதுமே ரீஓபன் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த வேலை எவ்வளவு தூரம் ஸ்பீடா நடக்கும்னு உறுதியா எங்களால சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்த கேஸுங்களை பார்க்க முடியாம முக்கால்வாசி கேஸ் அப்படியே கிடக்கு. இருந்தாலும் நம்ம கமிஷனர் ரொம்ப நேர்மையானவர். அதனால கொடுக்குற எல்லா கேஸையும் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முடிஞ்சு போனதுனால இந்த கேஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு என்னால சொல்ல முடியாதுமா. இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. கமிஷனர் வந்ததும் சொல்றேன். சார். யார் இவங்க? என்ன விஷயமா வந்திருக்காங்க? சார், எங்க அம்மா இறந்த விஷயத்துல ஏதோ ஒரு சஸ்பெக்ட் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். எதுவா இருந்தாலும் உங்களோட அப்ரூவல் இல்லாம இந்த கேஸை மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் சார் உங்களை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உன்னோட அம்மாவுக்கு என்னமாச்சு? உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? அந்த வீட்ல இருக்கிற அந்த 2 பேர் மேலேயும் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு சார். நான் உங்களை மட்டும்தான் சார் கடவுளா நம்பிட்டு இருக்கேன். எங்க அம்மாவை துடிக்க துடிக்க கொன்னது யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். அவங்களோட மரணத்துல கட்டாயம் மர்மம் இருக்கு சார். இன்ஸ்பெக்டர், இவங்க சொல்றதையெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா எழுதி வாங்கிக்க. நம்ம என்ன ஏதுன்னு என்கொயரி பண்ணுவோம். ஓகே சார். நீ கவலைப்படாதம்மா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க எங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்றோமா. விசாரணைக்கு எப்போ எங்களுக்கு தேவைப்படுதோ உங்களை அப்ப கூப்பிடுறோம். அப்ப மட்டும் நீங்க வந்துட்டு போனா போதும். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. கவலைப்படாம போமா. இந்த கேஸை நான் விசாரிக்க சொல்றேன். தேங்க்யூ சார். இந்தாங்க சார், இதுல எங்க அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட், டெத் சர்டிபிகேட் எல்லாமே இதுல இருக்கு சார். சரிம்மா, நீ போமா. நான் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.